அனைவருக்கும் வணக்கம். மிக கவலையான ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. நேற்று மன்னார் வைத்தியசாலையில் ஒரு தாயும் ஒரு சேயும் பிறந்த குழந்தையும் உயிரிழந்திருக்கிறார். இந்த மரணத்திற்கு யார் பொறுப்பு கூறப் போகின்றார்கள்? இந்த மரணத்திற்கு யார் பதில் சொல்லப் போகின்றார்கள்? எப்படி இந்த மரணம் நடந்தது? பிரசவ வேதனை ஏற்பட்டு ராஜஸ்ரீ என்ற வனஜா அனுமதிக்கப்படுகிறார் வைத்தியசாலையில். அதுக்கு பிறகு அவருக்கு பிரசவ வலி அதிகமாக ஏற்படுகின்றது. சிசேரியனுக்கு அவரை அழைத்து செல்வதற்கு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கின்றது. ஒரு காணொளியின் மூலமாக பெறப்பட்ட ஒரு காட்சி. இவர் வைத்தியரா அல்லது வைத்தியசாலையோடு சம்பந்தப்பட்டவரா என்று தெரியவில்லை. ஆனால் அவர் சொல்லும் இந்த விடயங்களை கேட்டு பாருங்கள். இது இன்று நேற்று மன்னார் வைத்தியசாலையில் நடக்கும் சம்பவம் அல்ல. இதற்கு முதல் பல தடவைகள் மன்னார் வைத்தியசாலையில் சம்பவம் நடந்திருக்கின்றது. சிந்துஜா என்ற ஒரு தாயும் உயிரிழந்திருக்கின்றார் பல மாதங்களுக்கு முன். அதற்காக டாக்டர் அர்ச்சுனா கூட அதற்காக போராடினார். எனவே இப்படி இருக்கும்போது நேற்று நடைபெற்ற சம்பவம் மிக 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 கவலை ஏற்படுத்துகிறது. இதோ பாருங்கள் இவர் என்ன சொல்கின்றார் என்று. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இது ஒரு மருத்துவ கொலை என்று சொல்கிறார்கள். காரணம், அந்த பிள்ளை இன்று விடியப்புறம் 4 கால அளவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிசேரியனுக்காக கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும், வைத்திய சிகிச்சை அளித்ததிலே முறைகேடு இடம்பெற்றிருப்பதாகவும், சரியான முறையில் வைத்திய சிகிச்சை அங்கு இடம்பெறவில்லை, இதுதான் இந்த தாயும் சிசுவும் இறந்ததுக்கான காரணம் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட அனைத்து பேரும் சரி, அப்படி என்றால் இவர் கூறுவதை போன்று வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் பொறுப்பு கூற வேண்டுமா? அல்லது இவரை உடனடியாக சிசேரியனுக்கு கொண்டு செல்லாத அல்லது சிசேரியனுக்கு கொண்டு செல்ல தாமதமாக்கிய ஊழியர்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டுமா? இரவு நேரங்களில் சரியான அளவுக்கு ஊழியர்கள் அங்கு இருக்கவில்லையா? அல்லது இரவு நேரத்திலே வைத்தியர்கள் இருக்கவில்லையா? இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றது. எது எப்படியோ 10 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு குடும்பம், ஒரு தம்பதிக்கு தான் இந்த குழந்தை கிடைத்திருக்கின்றது. முதலாவது குழந்தையாக 27 வயது தான் ஆகின்றது இந்த ராஜஸ்ரீ என்ற வனஜாவுக்கு. எனவே 27 வயதான இந்த பெண்ணை, இந்த தாயை இன்று அந்த குடும்பம் இழந்திருக்கின்றது. எனவே இதற்கு யார் பொறுப்பு கூற போகின்றார்கள்? யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு சரியான தண்டனை அளிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு சரியான தண்டனை அளிக்கப்படும் வரை ஒரு ஊடகவியலாளராக நாம் இதை தட்டி கேட்போம்.